ஜாக்கோப் பெத்தல் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட், ஃபியூச்சர் ஸ்டார் ஆஃப் இங்கிலாந்து டெஃபினட்டா நம்ம சொல்லி ஆகணும். ஒரு ஹை பிரஷர் கேம் இந்தியாவுக்கு எதிராக செமிஃபைனல்ல ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருந்தாரு. இதே இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 வேர்ல்ட் கப் 2022 செமிஃபைனல்ல பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. மறுபடியும் அதே இந்தியாவுக்கு எதிராக 2026 செமிஃபைனல்ல ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் தனியாலாம் நின்று வந்து போராடினாரு. 100 வந்து அடிச்சிருந்தாரு. அவரோட மேடிங் T20 இன்டர்நேஷனல் செஞ்சுரியை பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. 22 இயர்ஸ் ஓல்டுல 3 ஃபார்மேட்லயும் வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. ஒரு ஹைலி டேலண்டட் பிளேயர். ஒரு 254 ரன்ஸ் சேஸ பார்த்தீங்கன்னா தனியாலாம் நின்று அந்த ஒரு பிரஷரை சூப்பரா ஹேண்டில் பண்ணி வந்து விளாண்டு இருந்தாரு. வருண் சக்கரவர்த்தியை டேக் ஆன் பண்ண விதமா இருக்கட்டும். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி இந்தியாவோட கீ பவுலர். அவரை சூப்பரா டேக் ஆன் பண்ணி கொடுத்திருந்தாரு. கூட பார்த்தீங்கன்னா ஒரு வில் ஜாக்ஸ் வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்திருந்தாரு. இவர் பார்த்தீங்கன்னா லிட்டரலி எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அந்த கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு எபிசோட்ல ஜான் ஸ்னோ தனியால நின்று அந்த ஒரு வாருக்கு வந்து போராடுவார். அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாக்கோப் பெத்தல் வந்து நேற்று வந்து கொடுத்திருக்காரு. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஜாக்கோப் பெத்தல் வந்து 11ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஐபிஎல் இந்தியா மேட்சஸ் பார்க்குறவங்களுக்குலாம் இதை பற்றி தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹைலி டேலண்டட் பிளேயர் ஜாக்கோப் பெத்தல். நீங்கள் நிறைய லீக்ஸ் பார்த்தீங்கன்னா தான் என்னென்ன பிளேயர்ஸ் வந்து எவால்வ் ஆகுறாங்க, எவ்வளோ பிளேயர்ஸ் வந்து குரூம் ஆகுறாங்கிறத வந்து பார்த்தே ஆகணும். தென் ஆர்சிபியுமே பார்த்தீங்கன்னா இவர் சூப்பராக வந்து ஃபைன் பண்ணி வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட கோச்சிங் ஸ்டாஃப் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்து இருந்திருக்கு. நல்ல நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஸ்குவாட்ல வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டிகே இருக்காரு, தென் மோபோட் இருக்காரு, தென் அவங்களோட ஹெட் கோச்சான ஆண்டி ஃப்ளவர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான யூனிட்டை வந்து பில்ட் பண்ணுறாங்க. டெஃபினட்டா இந்த ஒரு நாக்கு பார்த்தீங்கன்னா அந்த T20 வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியில் ஒரு ரிமார்க்கபிள் நாக்காக வந்து இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.